பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நீங்கள் நாடினது கிடைக்கும். ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவை மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவ ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவன் நம்மை குறித்து சகலத்தையும் அவர் திட்டமிட்டு ஒவ்வொருவருக்கு தனித்தனியாக நிர்ணயித்து விட்டார். இயேசு கிறிஸ்துவுக்குள் வைத்தார். ஆம் என்றும் ஆமென் என்று வைத்து விட்டார். அவை காண்கிறார். இது எப்படி? நம்முடைய சின்ன மூளைக்கு இது புரியாது. கவலைப்பட வாய்ப்பில்லை. குழந்தையை போல ஏற்றுக்கொள்வதுதான் ஞானம். நமக்கு முன்னமே தெரிந்துவிட்டால் கவலைப்பட வாய்ப்பில்லை. நம்மை நாமே புடமிட்டு சுபாவத்தை மாற்றிக்கொள்ளவும் வாய்ப்பில்லை. கர்த்தர் ஒரு காரியத்தை முன்கூட்டியே தெரியப்படுத்தினாலும் அதற்கு காரணம் உண்டு, தெரியப்படுத்தாவிட்டாலும் அதற்கு காரணங்கள் உண்டு. இதையும் அவர் நம்மிடம் விளக்குவதில்லை. இப்போது நமக்கு என்ன தெரிய வேண்டுமோ, புரிந்து கொண்டு நடக்க வேண்டுமோ அதை மாத்திரம் வெளிப்படுத்துகிறார். அதற்கு கீழ்ப்படிந்தால் போதும். இதை நாம் எடுத்துக்கொண்டு அவரோடு இணைந்து நடந்தால் போதும். ஆண்டவரோடு இணைந்து நடக்கும் பாதை விசுவாச பாதை. இதற்கு கர்த்தர் நமக்குள்ளே விசுவாசத்தை துவக்கி வைத்துள்ளார். எபிரேயர் 12:1. நாம் வேதத்தில் உள்ள சாட்சிகளை பார்த்து, ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தவான்களுக்கு எப்படி நடந்தது என்று பார்த்து கை கொண்டு தேவ வார்த்தையை, ஆண்டவர் பேசின வார்த்தைகளை எடுத்து நமக்கும் இப்படித்தான் நடக்கும் என்ற உறுதியோடு நமது உறுதியை நிச்சயித்து கொண்டவைகளை வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். நாம் புதிய உடன்படிக்கையின் காலத்தில், கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். நமக்கு நித்தியமான கிருபை உண்டு, மாறாத கிருபை நமக்கு உண்டு, சந்தேகமே வேண்டாம். நமது விசுவாசத்தை வெளிச்சமிட்டு காண்பிக்கும்படியாக நமது செயல், கிரியை, பேச்சு இருக்க வேண்டும். ஆம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. யாக்கோபு 2:20. இதைத்தான் நம்மை செய்ய சொல்கிறார். தினப்படி வேலை, நமக்கு கொடுத்த வேலை அவருக்காக செய்து நம்முடைய விசுவாசத்தை காட்டுவது எப்படி? மகிழ்ச்சியோடு இருப்பது, அவரை ஆராதிப்பது, விடாமல் ஆராதிப்பது, சோர்ந்து போகாமல் இருப்பது, முறுமுறுக்காமல் இருப்பது, எல்லாம் அவருடைய வார்த்தை எடுத்து பேசுவது, நேர்மறையாக பேசுவது, அவருடைய கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்வது, இப்படி நிலைத்திருப்பதுதான் விசுவாசத்தை காட்டுவது. நாமோ இதை விட்டு விட்டு என்னவாகும், எப்போ நடக்கும், கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா என்ற சிந்தனையில் இறங்கி விடுவதால் சோர்ந்து போகிறோம். விசுவாசத்தில் பலவீனப்பட்டு போகிறோம். இப்பொழுது யோசித்து பாருங்கள், எது நம்மளை சோர்வடைய செய்கிறது? வெளியிலிருந்து யாரும் சோர்வடை செய்ய வேண்டாம், நாமே சோர்ந்து போகிறோம். மலையளவு தேவகிருபை இருந்தாலும் நாம் இதை விட்டு ஒழிக்காவிட்டால் நம்மை எழும்பி நிற்க வைக்க முடியாது. நாம் சிந்தனை பகுதியை மாற்ற வேண்டும். இதை புரிந்து கொண்ட தாவீது எழுதி போனான். என்ன? நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27:13-14 கேட்டீர்களா? அவன் என்ன சொல்றார் என்று? நன்மையை காண்பேன். அவனுக்கு ஏதும் சொல்லப்படவில்லை, காடு காடாக திரிகிறான். ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் நன்மையை காண்பேன் என்று. ஏன் நீங்களும் நானும் சொல்லக்கூடாது? நாமும் நன்மையை காண்போம். இந்த சத்திய வசனங்களை நாம் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், எடுத்து நம்முடையதாக்கிக் கொள்ள வேண்டும். இவைகள் தான் நம்மை சோர்விலிருந்து, அவிசுவாசத்திலிருந்து தூக்கிவிடும். தாவீது கர்த்தர் தனக்கு உண்டாக்கி வைத்திருந்ததை அடைந்தானா இல்லையா? சகலத்தையும் அடைந்தான். செல்வ சீமானாக இருந்தான், வர வர விருத்தி அடைந்தான் என்றுதான் வாசிக்கிறோம். அப்படி நீங்கள் வர வர விருத்தி அடைவீர்கள். உங்களை பெரிய காரியம் அவர் செய்ய சொல்லவில்லை. அப்படி என்றால் நாமும் கர்த்தர் எனக்கு உயர்ந்த திட்டங்கள், சிறந்த வழிகள் வகுத்து வைத்துள்ளார். ஏசாயா 55:8-9-10 தாவீதுக்கு நடந்தது போல, யோசேப்பிற்கு நடந்தது போல, தானியேலுக்கு நடந்தது போல, ஏன் அவர்களை காட்டில் அதிகமாகவே எனக்கு நடக்கும். அதுவரை நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன் என்று அறிக்கையிட்டு மகிழ்ச்சியோடு காத்திருக்க வேண்டும். இது கர்த்தருக்கு பிரியம். உங்களது எதிர்பார்ப்பின்படியே நடக்கும், நிச்சயம் நடக்கும். இதுதான் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கிடைக்கும் பலன். யோசேப்பை குழியில் போட்டு வியாபாரியிடம் விற்கப்படும் போது அடிமையாக, அவனுக்கு தெரியுமா பின்னால் இப்படி ஆக போகிறோம் என்று தெரியுமா? அவனிடம் ஏதாவது சொல்லப்பட்டதா? அப்பா, நீ எகிப்துக்கு போகிறாயே, அந்த தேசம் முழுமைக்கு நீதான் இரட்சகர், அதிபதி, பயப்படாமல் போ என்று கர்த்தர் சொன்னாரா? இல்லையே.
ஏதாவது அடையாளம் காட்டினாரா? இல்லையே. ஆனால் ஒன்று செய்தார். கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்பதை அவன் செய்கிற காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்து சொல்லாமல் சொன்னார். யோசேப்போ கர்த்தர் தன்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதில் உறுதியாக இருந்தார். இது அவனுக்கு போதுமானதாக இருந்தது. நமக்கு போதுமுங்க, இது போதும். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவது. இது உலகத்தையே உடைக்கக்கூடிய வார்த்தை. இது நமக்கு போதும். யோசேப்பின் பாதை கரடுமுரடாக இருந்தாலும் அவன் எங்கு சென்றாலும் அவனது கை ஓங்கி இருந்தது. தானியேலும் அவனது நண்பர்களும் பாபிலோனை சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர், அடிமையாக கொண்டு போகப்பட்டவர்கள். இவர்கள் கர்த்தர் பேரில் கோபித்துக் கொண்டார்களா? இல்லை. ஏன்? இவர்களுக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் தங்களை கைவிட மாட்டார் என்பது. ஆகையால் அந்நிய நாட்டில் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும் உயிரே போவதாக இருந்தாலும் கர்த்தரை தொழுது கொள்ளாமல் இவர்கள் இருக்கவே இல்லை. அந்நிய தேசத்தில் தானியேல் பிரதானியாக உயர்த்தப்பட்டார். இது யாருடைய செயல்? கர்த்தருடைய செயல். மறைவாக ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து கொண்டு நிகழ்த்தி கொண்டே இருந்தார். அவன் நண்பர்களும் அதிகாரிகளாக மேன்மைப்படுத்தப்பட்டார்கள். அதுதான் சொல்லப்பட்டது. கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அவர்களுக்கு தெரியாது இப்படிப்பட்ட உயர்வு அங்கு இருக்கிறது தெரியாது. அதற்காக அவர்கள் வைராக்கியமாக இல்லை. இது இவர்களுக்கு முன்னமே தெரிந்ததா? இல்லையே. கர்த்தர் சொன்னாரா? இல்லையே. முழுமையாக விசுவாசித்தார். என் தேவன் எங்களை கைவிட மாட்டார் என்று விசுவாசித்தார். அதைத்தான் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். பெரிய பெரிய காரியங்களை யோசிக்காதீர்கள். சின்ன சின்ன காரியங்கள் உண்மையாக இருங்கள். சின்ன சின்ன காரியத்தில் ஆண்டவரை மகிழ்ச்சியாக்குங்கள், அவரை சந்தோஷப்படுத்துங்கள். அவர் பிரியம் முழுவதும் உங்கள் மேல் இறங்கும். அந்தந்த நாளுக்குரிய வேலைகளை கர்த்தருக்கென்று செய்தார்கள் அவர்கள். அப்படி நாமும் செய்வோம். மக்களே, நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களது டெஸ்டினேஷன் அற்புதமானது. அதை நோக்கித்தான் உங்களை கர்த்தர் நடத்துகிறார். பாதை எப்படி வேணாலும் இருக்கட்டும். இப்போது நீங்கள் இருக்கிற இடம் பள்ளத்தாக்கா, முள்ளுக்காடா, வறட்சியான பாலைவனமா, அமுக்கப்பட்டு மூச்சு திணறுவதில் இருக்கிறதா? பயப்படாதீர்கள், திகையாதீர்கள். நீங்கள் டெஸ்டினேஷன் மட்டும் நினையுங்கள். வைராக்கியமாக இருங்கள். இது கடந்து போகும். உங்களுக்கு வைத்திருக்க உங்கள் கண் காணவில்லை, காது கேட்கவில்லை. ஆனால் உங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டுகிறார் என்பதை விசுவாசியுங்கள். நீங்கள் நாடிய துறைமுகத்தை அடைய இன்னும் கொஞ்ச நாட்கள் தான். தீவிரமாக தம்முடைய வாக்கை உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார். உங்கள் வெற்றியின் கொடி ஏற்றப்படும். உங்கள் கொம்பு உயர்த்தப்படும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்க செய்வார். அட, இப்படிப்பட்ட பாதையின் வழியாக வந்தோம் என்று நினைத்து பார்க்க கூட நேரமில்லாத அளவுக்கு உங்களுடைய மகிழ்ச்சி இருக்க நீங்கள் பிஸியாகி விடுவீர்கள். நம்புங்கள், இதையே தியானியுங்கள். நீங்கள் வேண்டுதல் செய்ததை விட நினைத்ததை விட ரிசல்ட் அற்புதமாக இருக்க போகிறது. மீகா 7:15 வாசியுங்கள். ஹல்லேலூயா. வாருங்கள் ஜெபிக்கலாம். ஆம் தகப்பனே, உமக்கு காத்திருக்கிற நாங்கள், உங்களை நம்பி இருக்கிற நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய திட்டம், சித்தம், எங்களுக்கு வைத்திருக்கிற உயர்ந்த நோக்கம் நிறைவேற்றி நீர் உண்மையுள்ளவர் என்பதை நிரூபிக்கப் போகிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்கள் கண்கள் காணவில்லை, காது கேட்கவில்லை, ஆனால் இருக்கிறது. அதை நாங்கள் அடைவோம், அடைந்தே தீருவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.